அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் ஏன் இந்த எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட வாங்காம தோத்து போனாரு அப்படின்னு தெரியுமா? நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. ஒரு மனுஷன் தன்னலமற்று யோசிக்காம மற்றவங்களும் நல்லா இருக்கணும், மற்ற உயிரினங்கள் நல்லா இருக்கணும், அதாவது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று முன்னெடுத்து பண்ணியதுனால அவர் தோற்கடிக்கப்பட்டது. இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே சிரிச்சாங்க. விவசாயத்தை பத்தி பேசும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம அந்த விவசாய நிலத்திலிருந்து வர அரிசியை தான் நம்ம இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மறந்து நிறைய பேர் இவர் விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு பணி அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி எல்லாருமே ஏளனமா சிரிச்சாங்க. இதே வெளிநாட்டுல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நான் 1,50,000 சம்பளம் தரேன், 2 லட்ச ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்ப சீமான் சொன்னா சிரிக்கிறாங்க. இங்க ஆடு மாடு மேய்க்கிறதே அரசு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க நிறைய பேர் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நீ அந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்க, ஒரு இன்ஜினியரா வேலை பார்க்குற, அந்த வேலையை விட்டுட்டு நீ ஆடு மாடு மேய் அப்படின்னு சொல்லலை. அதுல படிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, படிச்சவங்களும் இருக்காங்க. இப்போ நவீன தொழில்நுட்பமா ஒரு வேலையை பண்ணும்போது அந்த வேலைக்கு அந்த ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அது இந்த மக்களுக்கு தெரியல. இன்னொன்னு, இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மரஞ்செடி காடுகளுக்கான மாநாடு, அப்புறம் நீர் வளம் கடலம மாநாடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாநாடு போட்டாங்க. அந்த ஒவ்வொரு மாநாடு போடும்போது எல்லாருமே ஏளனமா சிரிச்சாங்க. இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது அதை பத்தி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஏன் தண்ணியை பத்தி பேசினாரு அப்படின்னு. இப்ப நிறைய இடத்துல தண்ணி இல்லை. தமிழ்நாட்டிலே இப்ப நிறைய இடத்த பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி இல்லை. தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில தண்ணி இல்லை, பக்கத்துல இருக்க கள்ளக்குறிச்சியில ரோட்ல மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தெரு தெருவா போராடுறாங்க. மக்கள்லாம் குடத்தை தூக்கிட்டு உட்காடுறாங்க. அப்போ ஒரு தண்ணி பற்றாக்குறையா இருக்குன்னா அந்த தண்ணியை நான் எப்படி உருவாக்குவேன், அந்த தண்ணியை எப்படி கொண்டு வருவேன், அதை எப்படி சேமிப்பேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு. மக்களுக்கு என்னை பொறுத்தளவு மக்களுக்கு மண்டையில ஏறலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஊரா போனாரு. தமிழ்நாட்டில் போகாத ஊர் இல்லை. ஒவ்வொரு ஊரா போய் திரையில போட்டு காமிச்சாரு. அப்படி திரையில போட்டு காமிச்சுமே என் மக்களுக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு ஊர்லயுங்க திரையில போட்டு காமிக்காரு. இதுதான் தண்ணீர், இந்த தண்ணீர் எப்படி கொண்டு வந்தா எப்படி நீர்நிலையில அமைப்பேன், நீர் மேலாண்மை எப்படி பெருக்குவேன், அந்த நீர் மேலாண்மை மூலம் ஏரி, காவா, கம்மாய், தாங்கல், ஏந்தல், குளம், குட்டை அப்படின்னு எப்படி வரிசைப்படுத்தி கொண்டு வருவேன், நமக்கான நீரை எப்படி சேமிப்பேன், மழை நீரை எப்படி சேமிக்கலாம், அதை எப்படி நம்ம இப்போ காவிரி தண்ணிக்கு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, மேகதாது அணைக்கு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை போகுது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம இன்னும் காவிரி தண்ணிக்கு கையேந்தி நிற்கிறோம். கர்நாடகா கிட்ட அவன் தண்ணி தரமாட்டான் அப்படின்னு சொல்றான். டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்படுது. இந்த நீரை எப்படி சேமிச்சா, எப்படி அணையை கட்டுனா, எப்படி நம்மளோட குளத்தை ஏரிகளை தூர்வாருனா, அப்படி தூர்வாரும் போது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ மக்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போயிட்டாங்க. சரி, மின் உற்பத்திக்கு போகலாம், மாற்று மின் பொருள் உற்பத்திக்கு போகலாம். மாற்று மின் உற்பத்திக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலார் எனர்ஜி எடுத்துக்கலாம். சோலார் பேனல் வச்சு சூரிய ஒளி மூலமாக அந்த கரண்ட் எடுத்து 24 மணி நேரமும் உங்களுக்கு தடையில்லா மின்சாரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு மகனை, இந்த மண்ணின் மைந்தனை தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம். இப்போ கரண்ட் இல்லை, நான் இருக்கிற ஏரியாலே கரண்ட் இல்லை, சிஎம் சார் ஏரியாவில் தான் நான் இருக்கேன், கரண்ட் இல்லை. சம்டைம் கரண்ட் போயிடுது. இதே நீலங்கரையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உண்மையா இல்லையான்னு கேட்டு பாருங்க மக்கள்கிட்ட. இன்னும் போராட்டம் பண்ணாங்க. இன்னும் சென்னையில் பல இடங்களில் கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு, அதையும் போராட்டம் பண்ணாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல கரண்ட் இன்னும் கட் ஆகிட்டு இருக்கு. மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான கரண்ட் கொடுக்க முடியல மக்களுக்கு. ஒரு பொண்ணெல்லாம் சொல்லுது, என் குழந்தைய வச்சுட்டு நான் டிவி கேக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னேன். அதே பொண்ணு மறுபடியும் என் குழந்தைய வச்சுட்டு இப்போ ரோட்ல நின்றுக்கிட்டு இருக்கேன், நைட்லாம் கொசு கடிக்குது, குழந்தை சரியா தூங்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரைவில் நாங்கள் குறிப்பிட்டப்பட்டிருக்கோம். நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரைவில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வும் அதில் இருக்கு. அதை ஒரு மகன் எடுத்து உங்க கூட்ட கொண்டு சொல்லும்போது அது எங்க மக்களுக்கு அது தேவையில்லை. எங்க மக்களுக்கு வைப்பு முக்கியம், எங்களுக்கு ஒரு டான்ஸ் முக்கியம், எங்களுக்கு கியூட்டா இருக்கிற ஒருத்தங்க முக்கியம் அப்படின்னு நினைச்சு ஏதோ ஒரு முறையில தவறுதலா வாக்களிச்சு இப்போ எங்க மக்கள் கதறிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. என் பிள்ளை நீ தொட்டா உன்னை தூக்கில போடுவேன், உன்னை நிக்க வச்சு சுடுவேன் அப்படிங்கிற சொன்ன ஒரு தலைவன் இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறாங்க. எங்க மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் டைலாக்லாம் பேசலை. இப்படிம்பாங்க,
எப்படிம்பாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் பேச மாட்டாங்க. இவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குன்னா 200க்கும் மேல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இந்த ஆட்சியில். இப்போ அந்த ஆட்சியை நான் வந்து குறை சொல்ல வரல. அதுக்காக 3 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டு இங்கே ஒரு இறந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேசாமல் 6 மாதம் கழிச்சு பேசட்டா? சரி, எங்கள் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உட்கார வச்சுட்டாங்க. சரி, ஓகே, அது அப்படி இருக்கட்டும். சீமான் வந்து இதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னார்ல, அதுக்காகவே எங்கள் மக்களுக்கு வந்து பிடிக்கல. என் வீட்டில் பிள்ளை இருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு போட்டோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கலாம். சரியா? அப்படி கூட நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நாம் தமிழர் கட்சி தான் வந்து நின்றுருக்கு. ஒவ்வொரு போராட்டத்துக்கும். இதில் பெருமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில் குருதி கொடை பாசறை அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நாம் தமிழர் கட்சியில் குருதி கொடை பாசறைன்னு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிகமான குருதி கொடை வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டிலே எந்த ஹாஸ்பிட்டல்லையும் நாம் தமிழர் கட்சியோட குருதி கொடை வந்து 24/7 கிடைக்குங்க. உங்களுக்கு என்ன வகை ரத்தம் வேணுமோ எல்லாமே அந்த ரத்தம் நாம் தமிழர் கட்சியோட குருதி கொடை பாசறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த குருதி கொடை பாசறையில் வந்து இருக்குது. 24/7 நீங்கள் அதை அணுகலாம். உங்களுக்கு ரத்தம் அவசரத்துக்கு தேவைப்படுச்சு அங்கே போய் அணுகலாம். அதில் பயனடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது வெளியில் எடுத்து கொண்டு போய் சொல்கிறதுக்கு ஊடகங்களுக்கு வந்து டைம் இல்லை. இல்லைங்க, எனக்கு புரியல. நாடு அதிகப்படியான ஒரு பொருளாதாரத்தை சந்திச்சு மேலே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் விலைலாம் ஏறி போச்சு. பெட்ரோல் விலை அவ்வளோ ஒரு பெட்ரோல் விலைலாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 107 ரூபா 108 ரூபா. செல் பெட்ரோல் பங்கு 120 ரூபா. நார்மலாக போகிற நேரா பாரத் இந்தியன் ஆயிலாம் போனேன் 107 ரூபா 108 ரூபா ஒரு பெட்ரோல். இடத்த பொறுத்து ரேட் அதிகமாயிட்டு இருக்கு. பொருளாதாரம் உயர்ந்துட்டு வருது. அரிசி பருப்பு விலையெல்லாம் உயர்ந்துருக்கு. நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படி தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு. அதை சரி செய்யணும், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. ஆனால் எங்கள் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்காங்களே அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால எங்கள் மக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். எங்கள் மக்கள் தான் தோற்று போயிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமானோ நாம் தமிழர் கட்சியோ தோக்கலை, மக்கள் தான் தோற்றுருக்காங்க. நீருக்கான போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வருங்காலங்களை பார்ப்பீங்க நீருக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இலவசம்னு எங்கள் மக்கள் இலவச பாதையில் அழைத்து ஒரு கட்சி கொண்டு போயிருக்குன்னா அதை தொடர்ந்து இன்னொரு கட்சி அழைத்து உங்களை கொண்டு போகுது. அந்த இலவசம் என்ன இலவசம்? இப்போ எல்கேஜிக்கு ஒரு பிள்ளைக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறீங்க. எல்கேஜி படிக்கணும்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வேணும். சாமானிய மக்கள் நல்ல தரமான பள்ளிக்கூடத்தில் நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகளில் தரம் இல்லாதனால ஆட்டோ ஓட்டக்கூடிய டிரைவர் மோக்கொண்டு என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. ஏன் அந்த ஸ்கூலில் தரம் நல்லா இருக்குது, கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ட்டு. அதை ஏன் நீங்கள் வந்து நம்மளோட தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளியில் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்வி எழுப்புறது அப்பன் செந்தமிழன் சீமான் அவர்கள். விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள். அவரை விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும் ராஜா. ஆனால் அவர் எடுத்து வைக்கிற கொள்கையோ கோட்பாடையோ உங்களால் விமர்சனம் பண்ண முடியாது. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக சட்டமன்றத்தில் ஒரு நடிகன் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் அது சர்க்கஸ் கூடாரமாக மாறும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தங்க உள்ளே போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நடக்கிறதே வேற. இந்த வர்ற இடைத்தேர்தலில் ஒரு முறை மட்டும் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்களேன். சட்டமன்றத்தில் எந்த தொகுதி ஜெயிச்சு உள்ளே போதோ அந்த தொகுதி மிகப்பெரிய ஒரு தொகுதியாக இருக்கும். சங்கரங்கோயில், என் ஊர் பேர் சங்கரங்கோயில்னு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி